அவளை மீண்டும் சந்தித்தேன். சூரியனை ஒற்றை ஜடையில் கட்டி நெற்று சுட்டியில் ஒற்றியவள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லவ் சாங், ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக க்யூட்டாக எப்படிங்க இந்த பிக்கை மட்டும் ஆட் வந்து பண்ணிவிட்டு இப்படி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி டீட் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்சாலும் டீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன். வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. அப்போ நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக எடிட் வந்து பண்ணிக்க வந்து முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அலைன் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. கூட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கீழே பார்த்தா ஆப் வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்கும். லிங்க் வந்து கிளிக் பண்ணி இப்போ டேப்பில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஒரு அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா லிங்க்லாம் ப்ளஸ் சைன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஷேர் ஆட் ஒரு புக் ஆப்ஷன் ஒரு 2 ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். இதில் 2 ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஃபைன் பண்ணுறது சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டுக்கான வீடியோ வந்து இருக்கும். அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் வந்து டீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன். எப்படி நீங்கள் வந்து பேஜ் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு அந்த பேஜ் வந்து ஃபைன் வந்து பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த ஆர்டிகல் வந்து செக் பண்ணுங்கள் டாப் டு டவுன். அந்த டாப் டவுனில் வந்து ஃபாண்ட் லிங்க்கு, எஃபெக்ட் லிங்க்கு, புக் ஆப்ஷன் லிங்க்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்குமே இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தா நீங்கள் 2 ஸ்டெப்பில் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. ஒன்று இங்கே பார்த்தா குரூப்பில் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து எடிட் குரூப் வந்து போயிட்டு பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே பார்த்தா ஒரு சில இடத்துல பார்த்தா எம்டியாக இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா இப்போ க்ரீன் கலர் இமேஜுக்கான லேயர் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி கொடுத்துட்ருப்பேன். அங்கே வந்து நீங்கள் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணுறது இருக்கும். நான் இந்த என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறீங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்துடலாம். இங்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணினா கீழே பார்த்தா ஒரு குரூப்பான ஒரு லேயர் இருக்குது பாருங்கள். குரூப் அண்ட் மாஸ் சொல்லிட்டு ஒரு லென்த் லேயர். இப்போ அந்த லேயர் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா சர்க்கிளுக்கான ஒரு லென்த்தான ஒரு லேயர் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்துருங்க. ப்ளஸ் சைன் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? பிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அப்புறம் ப்ளஸ் சைன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பிக் வந்து ஆட் ஆகிங்களா? நெக்ஸ்ட் இந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த சர்க்கிளுக்கு ஸ்க்ரோல் பண்ணி வந்து பேக்கில் சர்க்கிள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த ஆஃபர் செட் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிட்டு அந்த லேயர் சூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே பார்த்தா லெஃப்ட் சைட் டவுனில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே அப்பில் மூவ் பண்ணிங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து ஃபில் ஆகணும். ஓகேங்களா? அந்த சர்க்கிள் வந்து ஃபில் ஆகணும். அதே மாதிரி இமேஜ் கிளியராக தரணும். அது கரெக்டாக மூவ் செட் பண்ணிவிட்டு இந்த சம் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இமேஜ் வந்து கரெக்டாக வந்து கிளியராக வந்து விஷுவல் வந்து செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, நான் வந்து ஓரளவுக்கு செட் வந்து பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்து செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கான எஃபெக்ட் வந்து இல்லை. என்ன பண்ணலாம்? இப்போ சேம் அதே குரூப் கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து பண்ணிங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மேலே தான் சர்க்கிளுக்கான ஒரு லேயர் இருக்கா, அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து உடனே வந்து எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா லெஃப்ட் சைடு வந்து 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு கீழே இருக்க இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட். ஓகேங்களா? கரெக்டாக இமேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுங்களா? ஆட் ஆகிட்டு அந்த எஃபெக்ட்டுக்கான கண்ணை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கிளியராக அந்த மூவ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கான ஒரு 4 குரூப்பான லேயர் இருக்கா. சிம்பிள் தான். லேயரை சூஸ் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட் அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தா ரெக்டாங்கிளான ஷேப் இருக்கும். ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ரெசென்ட் சூஸ் பண்ணிட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு லாஸ்ட் வரை எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபேஸில் அந்த இதில் வந்து கிளியராக ஷோ வர மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கிளியராக அந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு இமேஜ் வந்து வரும். இதே மாதிரி இங்கே இருக்கிற 10 குரூப்பில் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்கன்னா பிக் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தா எம்டிஆர் இருக்குது. அந்த எம்டிஆர் இடத்துல வந்து ஃபில் பண்ணிடலாம். கரெக்டாக 4:11 எம்டிஆர் இருக்கும். நெக்ஸ்ட் 5:24. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா இங்கே பார்த்தா 13:27 15:20 வந்து எம்டிஆர் இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபில் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 4:07 வந்துருக்கேன். ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். 1 இமேஜ் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த புக் மார்க் இருக்கனால வந்து எக்ஸ்ட்ரா இமேஜ் தேர்ட் கட் செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு நெக்ஸ்ட் இமேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி கட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எல்லாமே செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கேயும் அதே மாதிரி வந்து பிக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரே பிக் வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்கேங்களா? வந்து கட் பண்ணிட்டு மாதிரி ஓகே வருங்க. இந்த பிக்கை வந்து டூப்ளிகேட் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆப்ஷன் நோட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள். லேயர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு 4th லேயர் காப்பி லேயர் கிளிக் பண்ணி இந்த லேயருக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. லேயர் சூஸ் பண்ண போகிறீங்க. இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஃபோர்த் இருக்குது காப்பி லேயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4:19 ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் சூஸ் பண்ணிட்டு சேம் லேயர் காப்பி ஆப்ஷன் கீழே பேஸ்ட் லைட் பக்கத்தில் ஸ்மால் ஏரோ நெக்ஸ்ட்டு கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட். ஓகேங்களா. ஆட் பண்ணால் இது மாதிரி வந்து இமேஜ் வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இருக்கு பாருங்கள் 3 லேயர்ஸ். இந்த 3 லேயருக்கும் அங்கே ஒரு எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். புக் ஷேகர் ப்ரெசென்ட்டில் செகண்ட் ஒரு எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் சூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஒன் வரை காப்பி லேயரில் போய்ட்டு காப்பி பண்ணி எடுத்துகிட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு அவங்க இருக்கிற 3 லேயர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் வந்து பண்ணிவிட்டு இருங்க அப்படியே நம்ம சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம டாப்பில் அந்த லேயர் தான் இருக்கும். ஓகேங்களா. சூஸ் பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு அந்த ஸ்டைலில் கிளிக் பண்ணிவிட்டு பெஸ்ட் ஸ்டைலில் வந்து கிளிக் பண்ணிட்டு ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு கலர் டைம் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணினா சிம்பிளாக அந்த நீங்கள் செலக்ட் பண்ண லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இங்கே க்ரீன் கலராக லேயர் இருக்குல்ல, இந்த க்ரீன் கலர் லேயர் இருக்குது. சம் க்ரீன் கலர் லேயர் இருக்கும். சம் டைம் லைனில் பார்த்தா இந்த மாதிரி 2 லேயர் வந்து ஒரே இடத்துல இருக்கும். இந்த 2 லேயர் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து இந்த 2 லேயர்லையும் அப்பில் ஆட் பண்ணுற பிக்கு தான் டவுனில் ஆட் பண்ணும். ஓகேங்களா. இந்த பிக்கு என்ன ரேஷியோனா பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கேட்பா க்ரீன் கலர் ப்ளஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆச்சுன்னா விட்டுருங்க. இல்லை ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகலாம் பிக்கை சூஸ் பண்ணிட்டு மேலே வந்து 3 இருக்கா கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்தாக இருக்க ஃபில் கம்பெஸ்ட்டை கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த செட்டிங் வந்து பண்ண பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா. சூஸ் வந்து பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்களா. பேக் வந்துங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. பண்ணிவிட்டு இப்போ இங்கே இருக்கு பாருங்க க்ரீன் கலராக லேயர் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண க்ரீன் கலராக உங்களுக்கு வந்து லேயர் மட்டும் ஷோ ஆகும். மேலே இருக்கிற ரெக்டாங்கிள் இமேஜ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணால் க்ரீன் கலர் இமேஜ் மட்டும் தான் இப்போ வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்களா. க்ரீன் கலர் இமேஜ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இப்போ சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க. லேயரை சூஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அந்த நம்பர் போட்டு ஸ்டார்ட் போட்டு ஃப்ரேம் இருக்கா சூஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ஃபோல்டர் நேம் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணினா நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து டாப்பில் இருக்கும். அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப்பில் இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணால் இதுமாதிரி வந்து பிக் வந்து செட் ஆகிடும். சிம்பிள் தான். இங்கே பாருங்கள் லேயரை சூஸ் பண்ண போகிறீங்க. கலர் அண்ட் ஃபில் இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு பாருங்கள் ப்ளஸ் ஐக்கான் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைட் டாப்பில் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும். இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா லேயர்லையுமே பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிவிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கா சூஸ் பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பியில் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் லேயர்ட்டோ சேம் அதே லேயர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு பேஸ்ட் கிளிக் பண்ணால் சிம்பிளாக அந்த லேயர் லாஸ்ட்டாக செட் ஆகிடும். ஓகேங்களா. செட் ஆகி முடிஞ்சு இங்கே இருக்க 3 குரூப் சிம்பிள் தான். லேயரை சூஸ் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்ட்டு அதே சேம் கலர் ஃபில். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் நீங்கள் லேயரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் எடிட் குரூப் சொல்லுவாங்க. ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். கீழே எடிட் குரூப்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் க்ரீன் கலர் இமேஜ் ரீப்ளேஸ் வந்து பண்ணிடலாங்களா. இந்த இமேஜ் இப்போ வந்து ஃபுல்லாக எடிட் வந்து லாஸ்ட் வரையும் எடிட் வந்து பண்ணிட்டோம். ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இங்கே மேலே பார்த்தா செட்டிங் வந்து லேட் பண்ண பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்க. கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்களா. எடிட்டிங் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு லைக் வந்து போட்டுட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க. அப்போ நான் எல்லா வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். இதே மாதிரி சூப்பரான பெஸ்ட்டான வீடியோ நான் வந்து வீடியோ வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.